ஞானவாபி மசூதியில் அகழாய்வை தொடர்ந்து நடத்த Gyanvapi now in Varanasi, it is the day 2 of the archaeological survey. That this mosque indeed, the Gyanvapi mosque case, is it a mandir or a masjid? அந்நிய மதங்கள் உள்ள வர்றதுக்கு முன்னாடி வர நட்டார் வழிபாடா இருக்கட்டும், குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும், ஐயனார் வழிபாடா இருக்கட்டும், இப்படின்னு போயிட்டு இருந்த மனிதர்கள் அடுத்ததா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் வருடங்கள் போக போக அடுத்ததா வர்றது சமண, பௌத்த, ஹிந்து இப்படின்னு சொல்லி அந்தந்த கோவிலை மாற்றி மாற்றி இடித்து மறுபடியும் கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற பல தகராறுகளை நம்ம பார்த்துட்டோம். முகலாய படையெடுப்பு வருது, இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் இடிக்கப்பட வேண்டும், அங்கே மசூதிகள் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில அரசர்கள் கூறியிருக்கலாம். இதே மாதிரியான வரலாற்று திரிவுகளும் வரலாற்றை அழிப்பதற்கான முயற்சிகளும் படையெடுப்புகளும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். அந்த படையெடுப்புக்கும் பிறகு மனிதர்களாகவே வாழ்ந்து வரோம். என்ன நம்ம மனசுக்குள்ள ஆழமா மதவெறி அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கு. சில மனிதர்கள் மனதில் அது ரொம்ப குரூரமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். பாபர் மசூதி அப்படின்னு சொல்றதுல ராமர் கோவில் இப்போது கட்டப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி அங்க ஹிந்து கோவில் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அதற்கு உறுதுணையான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சில செய்திகளும், அப்படி ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்திகளும் சலசலப்புக்கு நடுவே இப்போ ராமர் கோவில் கட்டப்பட்டு அங்க பிரதிஷ்டையும் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, 2 கோவில்கள் அப்படி இல்லைன்னா 2 மசூதியை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் 2024 ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ASI அப்படிங்கிற அந்த அமைப்பு அவங்களுடைய ஃபைண்டிங்ஸை வெளியில் விட்டுருக்காங்க. அந்த ஃபைண்டிங்ஸினுடைய அடிப்படையில் ஞானவாபி அப்படிங்கிற மசூதி முற்காலத்தில் ஹிந்து கோவில்களாக இருந்ததா, இல்லை ஞானவாபி அப்படிங்கிற அந்த மசூதிக்கு என்ன நடக்கும்? 1991 ஒரு சட்டத்தை இயற்றினார்களே, அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவங்களால எதுவுமே செய்ய முடியாதா? மறுபடியும் ஒரு மதக்கலவரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க? அதனுடைய ஒட்டுமொத்தமான டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி அப்படி இல்லைனா காசி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த ஊரில் தான் காசி விஸ்வநாதர் கோவில் அப்படிங்கிறது இருக்குது. இந்த காசி விஸ்வநாதர் கோவிலினுடைய ஒரு பகுதியில் நம்ம பார்த்தோம்னா ஞானவாபி அப்படிங்கிற ஒரு மசூதி இருப்பதை பார்க்கலாம். அப்போ இந்த ஞானவாபி அப்படிங்கிற இந்த மசூதி முகலாயர்களுடைய படையெடுப்பு அந்த நேரம் மன்னர் அவுரங்கசீப் உத்தரவின் பெயரில் காசி விஸ்வநாதரனுடைய கோவிலில் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல தான் மசூதி கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய பூகம்பம் 1990 எல்லாமே உருவாகுதுன்னா அப்போ தான் அஃபிஷியலாக அதை கேஸாக ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ 1991 சில சாதுக்களும் சில சன்னியாசிகளும் சேர்ந்து ஒரு சிவில் கேஸை இனிஷியேட் பண்ணுறாங்க. அந்த சிவில் கேஸில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஞானவாபி அப்படிங்கிற சர்ச்சில் நிறைய ஹிந்து கோவில்கள் இல்லாட்டி ஹிந்து கடவுள்கள் இருக்காங்க. அது ஹிந்து கோவிலாகத்தான் இருந்தது. எனவே நாங்கள் அதை வணங்குவதற்கான அந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் இந்த ஞானவாபி மசூதிக்குள்ளே வர்றதுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் முறையாக சிவில் கேஸாக வந்தது. ஆனால் இந்த சிவில் கேஸை பார்த்த உடனே இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய திடுக்கிடும் தகவல்கள். இது கண்டிப்பாக சிவில் கேஸாக முடியாது, பெரிய ஒரு மத கலவரமாக கூட மாறிடலாம். ஸோ இதை சிவில் கேஸாக வைக்கக்கூடாது, நம்ம எந்த கேஸாக வேணால் கொண்டு போகலாம், உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸாக வேணால் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி அதனுடைய வழக்குகள் வேறு வேறு திசைக்கு போகுது. இது எல்லாமே 1991 அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட 1991 தான் வழிபாட்டு தளச்சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றியது இந்திய அரசாங்கம். PV நரசிம்ம ராவ் காங்கிரஸ் அரசாங்கம் 1991 ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றுகிறார்கள். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு எந்தெந்த மத அடையாளங்கள், எந்தெந்த மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கோ அது அப்படி தான் இருக்கணும். அதில் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பதோ இல்லை அந்த மதம் இல்லாட்டி அந்த மதம் சார்ந்து இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் இந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி அதை மாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி யாரும் முயலக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த தடை சட்டம். ஸோ இந்த வழிபாட்டு தளச்சட்டம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி அந்த வழக்குக்கு மட்டும் இருந்துச்சு. அப்போது அந்த குழுவை சார்ந்தவர்கள் இல்லாட்டி பிஜேபி அந்த ஆட்சி காலத்தில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாபர் மசூதி, ராமர் கோவில் அதுக்கு மட்டும் இல்லை, 2 மறுபடியான ஆலயங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், விதிவிலக்கை அறிவிக்க வேண்டும்.
ஒன்று காசி, இன்னொன்று மதுரா அப்படின்னு சொல்ற இந்த 2 இடங்களுக்கும் நீங்க என்ன செய்யணும், இதே மாதிரியான எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த வழிபாட்டு தலச்சட்டத்திலிருந்து அந்த 2 எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது நிராகரிக்கப்படுகிறது. ஸோ 1991 ஞானவாபி அப்படிங்கிற அந்த மசூதிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு இந்த மாதிரியான வழிபாட்டு தலச்சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்யப்படுது. காலங்கள் மறுபடியும் உருண்டோடுது. ஆனால் சலசலப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. மறுபடியும் 2021 2022 இந்த காலகட்டத்திலலாம் 5 பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஞானவாபி மசூதிக்கு வெளித்தோற்றத்தில் நிறைய இந்துக்களுடைய கடவுள்கள் இருக்காங்க. ஹிந்து கடவுளுடைய சிற்பங்கள் அப்படிங்கிறது எங்களால் பார்க்க முடியுது. அந்த ஹிந்து கடவுள்களுடைய சிற்பங்களை நாங்கள் வழிபட, அவங்களுக்கு பூஜை செய்ய நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடி ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. ஞானவாபி மசூதியில் வழிபாடு நடத்த அனுமதிக்க கோரி இந்து மதத்தை சேர்ந்த 5 பெண்கள் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கில் வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. இந்த வழிபாட்டு தலச்சட்டம் என்ன சொல்லுது? ஒரு வழிபாட்டு தலம் இருந்தது அப்படின்னா அது இப்போ மசூதியா இருக்கு, அதை நீங்க கோவிலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடரக்கூடாது. அது கோவிலாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு வழக்கை தொடரலாம். ஸோ அந்த மாதிரி இந்த 4-5 பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அது கோவிலாகத்தான் இருந்திருக்க வேண்டும், எனவே அங்கே நாங்கள் வழிபட அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வழிபாட்டு தலத்தை ஒட்டுமொத்தமாக அதனுடைய கேரக்டரை மாற்றுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலை, எங்களுக்கு கோவிலில் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஞானவாபி மசூதியில் அகழாய்வை தொடர்ந்து நடத்த இந்திய தொல்லியல் துறைக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதை அரசாங்கம் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றமும் அக்செப்ட் பண்ணுது. வழிபாட்டு தலச்சட்டத்துக்கு எதிரான ஒரு வழக்காக இதை பார்க்காமல் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி புராதன சின்னங்களாக இருக்கட்டும், சிற்பங்களாக இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்யுங்க, அது ஹிந்து கோவிலாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன சர்வே எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அங்கே ஒரு நீரூற்று இருக்கு, அந்த நீரூற்று சிவலிங்கம் தான் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி பரவுது. Gyanvapi mosque case, is it a mandir or a masjid? Was there a shivling or was it a fountain? சிவலிங்கமாக இருந்தது என்றால் அது ஹிந்து கோவிலாகத்தானே இருந்திருக்கும். அப்படின்னா அது ஹிந்து கோவிலாக இருந்ததா அப்படிங்கிறத மறுபடியும் உறுதி செய்ய வேண்டும். அந்த இடத்துக்கு யாரும் போக அனுமதிக்க கூடாது, அதை சீல் வைக்கணும் அப்படிங்கிற அடுத்த ஒரு அப்ளிகேஷனை கொண்டு போடுறாங்க கோர்ட்ல. The Muslim side maintains this is a fountain. The Hindu side has claimed that a structure was built on top of the shivling to make it look like a fountain. மறுபடியும் அதை கவனிக்கக்கூடிய அரசாங்கமும் நீதிமன்றமும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 30க்கு 30 அடி அந்த ஒரு இடத்தை ஃபுல்லா சீல் பண்றாங்க. மசூதியில் போய் தொழுகை நடத்துவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அந்த இடத்துக்குள்ள வேற எந்த மனிதர்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றம் அந்த இடத்த என்ன செய்யறாங்க, சீல் வைக்கிறாங்க. ஸோ இங்க இருந்து இந்த ஞானவாபி அப்படிங்கிற அந்த ஒரு மசூதியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசா பார்க்கப்படுது. சொல்லப்போனா ஞானவாபி மசூதி இருக்கு பாத்தீங்களா, அதுல வெறும் 10% தான் இந்த 30க்கு 30 அடி சைஸ் அப்படின்னு சொல்ற அந்த இடம், அதாவது சிவலிங்கம் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய இடம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மசூதியை மிகப்பெரிய அளவுல இப்போதும் பாதுகாத்து வரக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது சிவலிங்கம் கிடையாது, அது ஒரு நீரூற்று அமைப்பு தான், ஒரு ஃபவுண்டைன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஏற்க மறுக்கிறாங்க ஹிந்து அமைப்பை சார்ந்தவர்கள், வழக்கை தொடர்ந்தவர்கள். ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களோ இல்ல இந்த இடத்துல ஹிந்து அமைப்பை சார்ந்தவர்களோ ஒரு மத கலவரத்துல ஈடுபடல. சொல்லப்போனா பெரிய அளவில் அங்க அடியும் பிடியும் ஏற்படவில்லை அப்படிங்கிறது நம்மிடையே இருக்கக்கூடிய ஐக்கியத்தை காண்பிக்கிறது. அதற்கு மசூதியை சார்ந்தவர்களும் காரணம், அதற்கு அங்கிருந்த ஹிந்துக்களும் ஒரு காரணம். அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த மசூதியை நிர்வகிக்கக்கூடிய அஞ்சுமன் இண்டோஜிமியா மசூதி இணை செயலாளர் SM யாசின் அவர்கள் கூறும்போது, இப்படி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் இங்கே வந்து கொஞ்சம் சர்வேலாம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது ஒரு 839 பக்கம் அடங்கிய ஒரு புத்தகம், ஒரு அறிக்கை தாக்கல் அப்படிங்கிறது செய்யப்படுது. அந்த அறிக்கை இந்த 2023 ஜனவரியில் கொடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இப்போதும் SM யாசின் அவர்கள் சொல்றது என்னன்னா, நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பொறுமை கொள்ளுங்கள், இதுல என்ன இருக்கு என்ன இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இல்லாட்டி இந்த 830 பக்கங்களை வாசிப்பதற்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி ஹிந்துக்களும் என்ன செய்யுங்க, கொஞ்சமா டைம் எடுத்துக்கோங்க, இங்க பெரும் பிரச்சனை வேண்டாம், என்ன அப்படிங்கிறத சட்டம் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஒரு சிவலிங்கம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போதே உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அங்க ஹிந்து கோவில் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை போட்டாங்கல்ல, ஒரு வழக்கை தொடர்ந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய இந்திய தொல்லியல் துறையை வைத்து அங்க தொல்லியல் ஆராய்ச்சி செய்ய சொல்றாங்க. அப்படி 4 மாதம் தொல்லியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. அறிவியல் ஆய்வு,
கட்டடக்கலை எச்சங்கள், அம்சங்கள், கலைப்பொருட்கள், கல்வெட்டுகள், கலை மற்றும் சிற்பங்கள், இப்படி பல அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு தொல்லியல் துறையினுடைய ஆய்வுகள் அப்படிங்கிறது இந்த ஞானவாபி அப்படிங்கிற மசூதிக்குள்ள நடக்குது. ஆனா இப்படி நடக்கும்போது எந்த விதத்திலும் இந்த ஞானவாபி அப்படிங்கிற மசூதிக்குள் குழி தோண்டவோ இல்ல தேவையில்லாம ஆணி அடிப்பது, அங்க கரண்ட் எடுக்கிறது, அதாவது அந்த மசூதியினுடைய ஸ்ட்ரக்சருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதும் கோர்ட்டினுடைய உத்தரவும், தொழுகைக்கு வரக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற உத்தரவும் பறக்குது. அவுரங்கசீப் தான் இந்த காசி விஸ்வநாதர் கோவிலினுடைய ஒரு பகுதியை இடித்து இந்த ஞானவாபி அப்படிங்கிற மசூதியை எழுப்பினார் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது எச்சங்கள் கிடைத்ததா அப்படின்னு கேட்டா அதற்கு நம்முடைய ஏஎஸ்ஐ, அதாங்க நம்முடைய இந்திய தொல்லியல் துறை, அரபு பாரசீக மொழியில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு மசூதி அவுரங்கசீப் ஆட்சியின் 20வது ஆண்டில், எக்ஸாக்டா சொல்ல போனா 1676-77வது காலகட்டத்தில் இந்த ஒரு மசூதி எழுப்பப்பட்டதா சொல்லப்படுது. 17வது நூற்றாண்டில் அவுரங்கசீப் ஆட்சியின் போதுதான் ஏற்கனவே இருந்த கட்டமைப்பை அழிக்கப்பட்டு அதனுடைய சில பகுதிகள் மாற்றப்பட்டு இது கட்டப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத இந்திய தொல்லியல் துறை ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க. ஆனா இதை சும்மா சாதாரணமா கொடுக்கல. சரி, இந்த இந்திய தொல்லியல் துறையில ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்களா? ஏன்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு ரிப்போர்ட் வரும்போது அதுல இருந்த நபர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுல பேராசிரியர் அலோக் திரிபாதி, முனைவர் கௌதமி பட்டாச்சாரியா, முனைவர் ஷூபா மஜும்தார், முனைவர் ராஜ்குமார் பட்டேல், முனைவர் அவினாஷ் மொஹந்தி, முனைவர் இசார் ஆலம் ஹாஸ்மி, முனைவர் அஃப்தாப் ஹுசைன், முனைவர் நீரஜ் குமார் மிஸ்ரா மற்றும் முனைவர் வினய்குமார் ராய் அப்படிங்கிற இந்த குழு தான் இந்த ஞானவாபி அப்படிங்கிற மசூதியை ஆராய்ச்சி செஞ்சவங்க. அப்படி ஆராய்ச்சி செய்யும் போது தற்போதுள்ள கட்டடக்கலை எச்சங்களின் சுவர்களில் அலங்கரிக்கப்பட்ட வார்ப்புகள், மைய அறையின் கர்ணரதம் மற்றும் பிராரதம் ஆகியவை அடங்கும். ஒரு பெரிய அலங்கரிக்கப்பட்ட நுழைவாயிலில் முன்னுருவம் கொண்ட சிறிய நுழைவாயில், பறவைகள் மற்றும் விலங்குகளுடைய செதுக்கல்கள் இருக்கு. உட்புறம் மற்றும் வெளிப்புற அலங்காரம் ஆகியவை மேற்கு சுவர் ஓர் இந்து கோவிலின் எச்சங்கள் என்று கூறுகின்றன. மேற்கு அறை மற்றும் மேற்கு சுவர் அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள கட்டிடத்தில் இருந்து நெடுவரிசைகள் மற்றும் சுவர் தூண்களை மீண்டும் பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்னும், மீட்கப்பட்ட அரபு மற்றும் பாரசீக கல்வெட்டுகளில் உள்ளது போலவே அடித்தளத்தில் இருக்கக்கூடிய சிற்ப எச்சங்கள் இந்து கோவில்களை உள்ளடக்கியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த தொல்லியல் துறையினுடைய ரிப்போர்ட் போகுது. கலை மற்றும் கட்டிடக்கலை அடிப்படையில் ஏற்கனவே இருக்கும் இந்து அமைப்பை இந்து கோவிலாக அடையாளம் காணலாம் அப்படின்னு சொல்லியும் இதை முடிக்கிறாங்க. ஹிந்து கோவில்களுடைய அடையாளங்கள் இருப்பதால் இது ஒருவேளை ஹிந்து கோவில்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவியல் ரீதியான ஆய்வு மற்றும் அவதானிப்புக்கு பிறகு தற்போதைய கட்டிடம் கட்டப்படுவதற்கு முன்பு அங்க ஒரு பெரிய ஹிந்து கோவில் இருந்தது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்முடைய இந்திய தொல்லியல் துறை அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. மசூதியின் ஜஹான், அதாவது முற்றப்பகுதி பழுது பார்க்கப்பட்டதா அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டினுடைய புகைப்படத்தையும் யார் இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்களா? இந்த தொல்லியல் துறை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அவுரங்கசீப்பினுடைய சுயசரிதமான மாசீர் இ ஆலம்கிரில் அப்படிங்கிறதுல அவுரங்கசீப் தனது மாகாணங்களில் ஆளுநர்களுக்கு சமய நம்பிக்கையற்றவர்களான காஃபியர்களின் பள்ளிகள் மற்றும் கோவில்களை இடிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இந்த தொல்லியல் துறையை சேர்த்து அது எக்ஸாக்டா இந்த வருடத்தில் தான் நடந்தது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? தொல்லியல் துறை அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா 34 கல்வெட்டுகளும் 32 அடித்தளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த கல்வெட்டுகள் ஏற்கனவே மசூதியின் கட்டுமானத்திலும் பழுதுபார்ப்பிலும் பயன்படுத்தப்பட்ட இந்து கோவிலின் கற்களிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த தொல்லியல் துறை கொடுத்திருப்பதாகவும், இந்த கல்வெட்டு தேவநாகரி, தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளிலும் உள்ளது அப்படின்னும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த கல்வெட்டுகளில் ஜனார்தன், ருத்ரா மற்றும் உமேஸ்வரா ஆகிய 3 கடவுள்களின் பெயர்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஞானவாபி அப்படிங்கிற இந்த மசூதியில நிறைய பேர் தொழுகை நடத்துவதற்காக இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அடித்தளத்தில் அமைக்க சில கோவில் தூண்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. அறிக்கையில N2 அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்ட ரகசிய அறையில் மணிகள், விளக்குகள் மற்றும் சம்பவத் கல்வெட்டுகள் அடங்கிய தூண் இருப்பதாக கூறப்படுகிறது. S2 அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்ட அடித்தளத்துல மண்ணுக்கு அடியில் புதைந்திருந்த இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் சிலைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கை கூறுகிறது. தூண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஹிந்து கோவில்களுடைய தூண்களை சின்னதா மோடிஃபிகேஷன் பண்ணி அதை வேறொரு உருவங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் யார் கொடுத்திருக்காங்க? இந்த இந்திய தொல்லியல் துறை கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா,
இதை ஹிந்து கோவிலாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா 1991 உருவாக்கின இந்த வழிபாட்டு தல சட்டம் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமா இது என்ன ஆக்கிரும், வழிபாட்டு தல சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடா மாறிடும். ஸோ 1991 கொண்டு வரப்பட்ட வழிபாட்டு தல சட்டத்துக்கு எதிராக தீர்ப்புகள் வந்துவிடக்கூடாது. அதுக்கு பதிலா இது ஹிந்து கோவிலின் எச்சங்களில் கட்டப்பட்டதுதான் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வருமாயின் அங்க இருக்கக்கூடிய சிலைகளுக்கு ஹிந்துக்களும் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட யார் இனிமே தீர்ப்பு சொல்லலாம்? நம்முடைய நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லலாம். ஆனா இந்த தீர்ப்பை சொல்றதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயத்துல இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதே தொல்லியல் துறை இன்னொரு பாயிண்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மசூதி கட்டப்படும் போது அங்க ஒரு ஹிந்து கோவிலும் இருந்திருந்தது அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்து கோவிலை இடித்து ஞானவாபி அப்படிங்கிற இந்த ஒரு மசூதி கட்டப்படவில்லை, அது கூடவே ஹிந்து கோவிலும் இருந்தது அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த 839 பக்கங்கள் அவங்க அந்த தொல்லியல் துறை கொடுத்த அந்த பக்கங்களை நாங்கள் வாசித்த பிறகு தான் எங்களுடைய பாயிண்டை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஞானவாபி அப்படிங்கிற இந்த மசூதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தொல்லியல் துறையினுடைய ரிப்போர்ட்டையும் தான் இங்கே பார்த்துருக்கோம். இங்கே இதுதான் இருந்துச்சு, இது இல்லை, இது உண்மை, இது பொய் அப்படிங்கிற எந்த கன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே சொல்லலை. இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய வழக்கறிஞர்கள், நம்முடைய நீதிமன்றம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்துக்கள், இவங்க எல்லாருமே இதை பற்றியான அந்த வழக்கில் விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த சண்டையும் இல்லை அப்படிங்கிறது இங்கே உறுதிப்படுத்துகிறேன். ஸோ வழக்குகள் இன்னும் செல்லலாம். இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதில் என்னென்ன தீர்ப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது, அவங்க பக்கம் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இனி கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு 2 தரப்பு நியாயமும் அங்கே விசாரிக்கப்படும். அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஞானவாபி இப்போ ரொம்ப பெரிய அளவில் ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இதை வச்சு ஒரு மத அரசியல் செய்யணும், மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் ஹிந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி இங்கே எவனாவது தூண்டி விட்டுட்டு இங்கே எவனும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதும் அது கடந்து வந்த பாதையும் இந்திய வழிபாட்டு தல சட்டம் அதற்கு எதிரான தீர்ப்பு அப்படிங்கிறது வருகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டும். அவ்வளோதான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.